ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2025 செப்டம்பரில் நடந்தது இல்லையா, செப்டம்பர் 28. அதற்கான பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 645 இருந்தது. அது கூட 625 புதிய பணியிடங்களை வந்து வேகன்சி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து 1270 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 625 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுல 439 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்டிங்காக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த போஸ்டிங்கான எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது அதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி இந்த மேஜராக வந்து எடுத்து படித்த ஹெச்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th இந்த 3 சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று நீங்கள் மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் எஸ் அப்படின்ற மாதிரியும், இல்லை அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் எதுவுமே நீங்கள் படிக்காமல் 12th நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நோ அப்படின்ட்டு அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஓடிஆர் விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, அதாவது 22ஆம் தேதி 22 நவம்பர்ல இருந்து 25 நவம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஓடிஆர் விண்டோவை ஓப்பன் பண்ணி எப்படி அந்த விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பதிவோட பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட இந்த வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் யூசராக தான் இருப்பீங்க. அப்போ இந்த ரிஜிஸ்டர்ட் யூசர்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பதிவு செய்தவர்களா இல்லை புதிய பதிவாளரா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற உள்நுழைய அப்படின்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பயனாளர் குறியீடு கடவுச்சொல்னு வரும். நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி இந்த கேப்சா குறியீடை வந்து கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சினா 12th, ஓகேங்களா, 12th படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் எல்லாருமே ஃபில் பண்ணணும். குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நிச்சயம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி எஸ் ஆர் நோ படிச்சிருந்தீங்கன்னா எஸ், இல்லை நீங்கள் அந்த கோர்ஸ் எதுவும் சூஸ் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்ட்டு நிச்சயம் அப்டேட் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி அப்படின்ற மாதிரி காட்டும். செலக்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோன்னு வரும். நீங்கள் படிச்சிருந்தீங்க பாட்டனி, ஜுவாலஜி இல்லை வந்து பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இல்லை நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லைன்னா நான் வந்து சயின்ஸ் மேஜரே நான் எடுக்கல, 12th நான் சயின்ஸ் மேஜரே நான் எடுத்து படிக்கல அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. த ஆப்ஷன் எக்ஸசைஸ்டு பை யூ இஸ் ஃபைனல் அப்படின்னு கேட்கும். திருப்பி ரீகன்ஃபர்மேஷனுக்காக இது கேட்கக்கூடியது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து அது ஏற்றுக்கும். ஓகேங்களா? உங்களுடைய அப்டேட்டை வந்து அது ஏற்றுக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அடுத்த என்ன அப்டேட்ன்றது டிஎன்பிஎஸ்சி சொல்லும் போது நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.